இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ பத்தி பார்க்க போறோம். ஹெட்டிங் போட்டுக்கோங்க டிஎன்ஏ. டிஎன்ஏவோட ஃபுல் ஃபார்ம் என்ன? டிஆக்சி ரைபோநியூக்ளிக் ஆசிட். ஸோ நம்மளுடைய டிஎன்ஏ என்னன்னா டிஎஸ்டிஎன்ஏ அண்ட் எம்டிஎன்ஏ. நம்மளுடைய டிஎன்ஏ என்னன்னா டிஎஸ்டிஎன்ஏ எம்டிஎன்ஏ. இந்த டிஎஸ்டிஎன்ஏனா என்ன அர்த்தம்னா டபுள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏன்னு அர்த்தம். ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு வளைவுகள் இருக்கு டிஎன்ஏல, அதனால டபுள் ஸ்ட்ராண்ட் ஈரிலை டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். எம்டிஎன்ஏ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மெசஞ்சர் டிஎன்ஏ. அப்பா அம்மா இருக்கக்கூடிய தகவல்களை அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்துறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் மெசஞ்சர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் வளைவுகள். இப்படிதான் நம்மளுடைய டிஎன்ஏயோட அமைப்பு இருக்கும். இந்த டிஎன்ஏக்கு உள்ள இதுதான் டபுள் ஸ்ட்ராண்ட். இந்த இடத்துல ஒரு வளைவு இருக்கு, இந்த இடத்துல ஒரு வளைவு இருக்கு இல்லையா? ரெண்டு வளைவு இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றோம்? டபுள் ஸ்ட்ராண்ட் ஈரிலை டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த டிஎன்ஏக்கு உள்ள இங்க பாருங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஒவ்வொரு டிஎன்ஏக்குள்ளேயும் எத்தனை ஜீன்கள் இருக்காங்கன்னு சொன்னேன். 1000 ஜீன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். இப்போ அந்த ஒவ்வொரு டிஎன்ஏக்குள்ளேயும் இப்படி ஒரு கோடு இருக்கும். ஒவ்வொன்றுலையும் 10 கோடு இருக்கும். நான் 3 தான் இப்போ வரைய போறேன், சரிங்களா? இதுக்குள்ள ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இந்த மாதிரி 10 கோடுகள் இருக்கும். இந்த கோடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் அ செயின் ஆஃப் புரோட்டீன். அவ்வளவுதான், சிம்பிளா புரியுற மாதிரி சொன்னா இந்த கோடு என்னது? செயின் ஆஃப் புரோட்டீன். பட் அது நம்ம புரோட்டீன்னு சொல்லக்கூடாது. வி வாண்ட் டு பி சே அத நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லணும். அந்த செயினை நம்ம எப்படி சொல்லணும்? நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்லணும். நியூக்ளியோடைட்னாலும் இந்த புரோட்டீன்னாலும் ஒண்ணுதான். நியூக்ளிக் ஆசிட் தானே டிஎன்ஏ, அதனால இதுக்கு பேர் என்ன? இந்த செயினோட பேர் என்ன? நியூக்ளியோடைடு. ஒவ்வொரு டிஎன்ஏக்குள்ளேயும் எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டிஎன்ஏக்குள்ளேயும் எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு? மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட் இருக்கு. அப்ப ஹியூமன் டிஎன்ஏ கன்சிஸ்ட் மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். தட்ஸ் வை ஹியூமன் டிஎன்ஏ இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பாலிநியூக்ளியோடைட் செயின் சீக்வன்ஸ். புரிஞ்சுதா இல்லையா? மனிதனுடைய டிஎன்ஏல பல மில்லியன் அளவிலான நியூக்ளியோடைடுகள் காணப்படுது. நியூக்ளியோடைடு பல மில்லியன் காணப்படுறதுனால மனித டிஎன்ஏவை பாலிநியூக்ளியோடைடு தொடர் சங்கிலி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம், சரிங்களா? இந்த டயக்ராம் போடுங்க, ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். நம்மளோட டிஎன்ஏ என்னன்னா டிஎஸ்டிஎன்ஏ அண்ட் எம்டிஎன்ஏ. எழுதிட்டீங்களா அந்த பாயிண்ட்? எழுதுங்க. ஹியூமன் டிஎன்ஏ கன்சிஸ்ட் millions of nucleotides. Human DNA consists millions of nucleotides. Hence it is known as polynucleotide chain sequence. Polynucleotide chain sequence. மனித டிஎன்ஏவில் மில்லியன் அளவிலான நியூக்ளியோடைடுகள் காணப்படுகிறது. மனித டிஎன்ஏவில் மில்லியன் அளவிலான நியூக்ளியோடைடுகள் காணப்படுகிறது. அதனால் மனித டிஎன்ஏவை பாலிநியூக்ளியோடைடு தொடர் சங்கிலி என்று அழைக்கப்படுகிறது. பாலிநியூக்ளியோடைடு தொடர் சங்கிலி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். புரிஞ்சுதா? பாலிநியூக்ளியோடைடு செயின் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நியூக்ளியோடைடுனா என்னது? which is a mingle of proteins and nucleic acid. நியூக்ளிக் ஆசிட் புரதங்களும் கலந்திருக்கிற ஒரு கூட்டு பொருள் தான் இந்த நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை என்னன்னு நம்ம படிப்போம். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 24 குரூப் 4 அண்ட் ஆல்சோ 24 குரூப் 2 எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருந்தது ரெண்டு எக்ஸாம்லயும். இப்ப அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நோபல் பிரைஸ் கொஞ்சம் எழுதிக்கலாம். கவனிங்க, 1962ல 3 பேத்துக்கு நோபல் பிரைஸ் கொடுத்திருப்பாங்க, சரிங்களா? ஒருத்தர் வில்கின்ஸ்
அப்படி எழுதிட்டு வாங்க. ஒருத்தர் வில்கின்ஸ், இனி ஒருத்தர் வாட்சன், இனி ஒருத்தர் கிரிக். இந்த 3 பேத்துக்கும் 1962ல they got a Nobel Prize for medicine. மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு பெற்றார்கள். மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு பெற்றார்கள். they got a Nobel Prize for a medicine. மெடிசன் டிபார்ட்மெண்ட் வந்து இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க 1962ல. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, டிஎன்ஏக்குள்ள இந்த கோடா இருக்குன்னு சொன்னேன். அந்த கோடா இருக்கிறதுக்கு என்ன பேர் சொன்னேன்? நியூக்ளியோடைட். அதை டிஸ்கவர் பண்ணவங்க இவங்க தான். அப்ப என்ன எழுதணும்னா எழுதுங்க, they discovered, இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க, they discovered molecular structure of DNA. they discovered molecular structure of DNA. தமிழ்ல இவர்கள் டிஎன்ஏவின் மூலக்கூறு அமைப்பை கண்டறிந்ததற்கு இவர்கள் டிஎன்ஏவின் மூலக்கூறை அமைப்பை கண்டறிந்தார்கள் போடுங்க. டிஎன்ஏக்குள்ள இருக்கிற இந்த கோடா இருக்கிறது நியூக்ளியோடைட், அதுதான் மாலிகுலர். அது ஏன்னா குரூப்பா இருந்தா அது மாலிகுல்ஸ். அதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னா இவர் தான். பேர் என்ன? வாட்சன், கிரிக்கு, அதுக்கப்புறம் வில்கின்ஸ். இவங்க 3 பேருமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. புரிஞ்சுதா இல்லையா? ரைட். இப்போ நம்ம வந்து டிஎன்ஏல என்னெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம எழுத போறோம். சரி, ஹெட்டிங் கொடுக்கும். இவங்க கண்டுபிடிச்சது தான் இந்த மாலிகுல்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஹெட்டிங் டிஎன்ஏ மாலிகுல்ஸ், டிஎன்ஏ மூலக்கூறு, டிஎன்ஏ மூலக்கூறுகள், டிஎன்ஏ மாலிகுல்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு டிஎன்ஏக்குள்ளேயும் 3 மாலிகுல்ஸ் இருக்கு. புரிஞ்சுதா இல்லையா? ஒவ்வொரு டிஎன்ஏக்குள்ளேயும் எத்தனை மாலிகுல்ஸ் இருக்கு? 3. அது என்னென்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஒன் எழுதுங்க, சுகர் மாலிகுல். ஃபர்ஸ்ட் ஒன் சுகர் மாலிகுல், சர்க்கரை மூலக்கூறு. ஃபர்ஸ்ட் ஒன்க்கு என்ன பேரு? சுகர் மாலிகுல், சர்க்கரை மூலக்கூறு. அந்த சர்க்கரை மூலக்கூறோட பேர் என்ன அப்படின்னா டிஆக்சி ரைபோ சுகர். இதுதான் இந்த சர்க்கரை மூலக்கூறோட பேரு, டிஆக்சி ரைபோ சர்க்கரை. இந்த சுகர் மாலிகுலோட பேர் என்ன? டிஆக்சி ரைபோ சுகர். இது 1. இப்ப நம்பர் 2வது நைட்ரஜன் பேஸ், நைட்ரஜன் காரம். 2வது மாலிகுலோட பேர் என்ன? நைட்ரஜன் பேஸ், நைட்ரஜன் காரம். நைட்ரஜன் காரத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்ப இதை பத்தி இங்க டீடைல்டா படிக்க போறோம். நைட்ரஜன் பேஸை நம்ம தனியா படிக்காம இதுக்குள்ளேயே டீடைல்டா படிச்சுட்டு தேர்ட் மாலிகுல்ஸ் அப்புறம் எழுதிக்கலாம். சரிங்களா? நைட்ரஜன் பேஸ் ஒரு முக்கியமான கொஸ்டின், நல்லா கவனிச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம்ல எல்லாம் அந்த நைட்ரஜன் பேஸ் வந்து அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். ஏன்னா மனிதனுடைய டிஎன்ஏ எதை பேஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணி இருக்குன்னா செகண்ட் மாலிகுலையும் தேர்ட் மாலிகுலையும் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆனா இந்த செகண்ட் மாலிகுல் அண்ட் தேர்ட் மாலிகுல் போத் ஆர் கால்ட் அஸ் பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ. அதாவது டிஎன்ஏவின் முதுகெலும்புகள்னு சொல்லுவாங்க இந்த 2வதையும் 3வதையும். நம்ம 10th புக்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 2வது கொடுத்துருக்க மாட்டாங்க, தேர்ட் ஒன்னை மட்டும் தான் கொடுத்துருப்பான். எதுல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் we easily answer. புரியுதா இல்லையா சொல்றது? சோ அதனால இப்ப இதை பத்தி பார்க்க போறோம். இப்ப என்ன பார்க்க போறோம்? நைட்ரஜன் பேஸ். நல்லா கவனிங்க, நைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் நம்ம டிஎன்ஏக்குள்ள இருக்கு. அதுதான் பேஸ்னா என்ன? காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது என்ன டேஸ்ட்ல இருக்குன்னா which is bitter in taste, கசப்பு சுவையுடையது. சொல்றது புரியுதா இல்லையா? கசப்பான ஒரு பொருள் நம்ம டிஎன்ஏக்குள்ள இருக்கு. அந்த கசப்பை பிட்டர்னு குறிக்க மாட்டாங்க கெமிஸ்ட்ரியில. இது கெமிஸ்ட்ரி பேஸ், இது பயோ கெமிஸ்ட்ரிங்கிற டாபிக்ல வரும். அதாவது பாத்தீங்கன்னா இது எதுக்கு என்ன வார்த்தையில குறிக்க மாட்டாங்க? பிட்டர், கசப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க, காரம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அது எந்த ஒரு பொருள் புளிக்குதோ அதை ஆசிட், அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? கெமிஸ்ட்ரியில 2 மீனிங் 3 மீனிங் இருக்கு. நம்பர் 1, எது சவர் இன் டேஸ்ட், எது புளிக்குதோ அதுக்கு பேர் என்ன? அமிலம், ஆசிட். எதெல்லாம் கசக்குதோ அதை பேஸ், காரம்னு சொல்லுவோம். எது கசக்கவும் செய்யல, அதே மாதிரி புளிக்கவும் செய்யாது, லைட்டா இனிக்கலாம் அல்லது லைட்டா உப்பு கரிக்கலாம், இப்படி இருந்தா நியூட்ரல், நடுநிலைன்னு சொல்லுவோம். புரியுது இல்லையா? அப்ப நியூட்ரல்ல என்ன டேஸ்ட்? ஸ்வீட் ஆர் சால்ட். ஆசிட்னா சவர், அதாவது புளிப்பு. பேஸ்னா பிட்டர், கசப்பு. இது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப டிஎன்ஏக்குள்ள எனக்கு ஒரு கசப்பான ஒரு நைட்ரஜன் கெமிக்கல் உள்ள இருக்கு. இப்ப இதை பத்தி நம்ம இங்க பார்க்கலாம். பாருங்க, நைட்ரஜன் பேஸ். நைட்ரஜன் பேஸ் மொத்தம் 2 வகைப்படுது.
என்னென்ன அப்படின்னா இங்க பாத்துக்கோங்க, நைட்ரஜன் பேஸ் வந்து ரெண்டு, அதாவது மொத்தம் 3 மாலிகூல்ஸ் இங்க நைட்ரஜன் இருப்பாங்க. அடினைன், குவானைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பியூரின் பிரிமிடின் சொல்லி பிரிப்பாங்க. இங்க பாருங்க, நைட்ரஜன் பேஸ ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு பியூரின்ஸ், பியூரின்கள். ரெண்டாவது பிரிமிடின்ஸ். நைட்ரஜன் பேஸ் ஆர் 2 டைப்ஸ். நம்பர் 1 என்ன? பியூரின்ஸ். ரெண்டாவது பிரிமிடின்ஸ். இது பிரிமிடின்ஸ் அப்படின்னு தான் படிக்கணும். இந்த பியூரின் அப்படிங்கிறது ரெண்டு கெமிக்கல் சேர்ந்தது பியூரின். என்னென்ன? அடினைன். அடினைனோட முதல் லெட்டர் என்ன? ஏ. அப்ப அடினைன் எப்படி குறிக்கிறாங்கன்னா ஏ. ரெண்டாவது குவானைன். அப்ப இதனுடைய லெட்டர் என்ன வரணும்? ஜி. இப்ப இங்க பாருங்க, இந்த ரெண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் அன் அமினோ ஆசிட். டிஎன்ஏயோட ஃபுல் ஃபார்மே என்ன? சாரி, நியூக்ளிக் ஆசிட். இது ரெண்டுமே என்னது? நியூக்ளிக் ஆசிட். அதாவது நம்ம வயிற்றுக்குள்ள எப்படி நம்மளுக்கு ஃபுட் டைஜஷன் ஆகிறதுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஹெல்ப் பண்றாங்களோ, அதே மாதிரி டிஎன்ஏ ஃபார்ம் ஆகிறதுக்கு இவங்க ஒரு டைப் ஆஃப் ஆசிட், நியூக்ளிக் ஆசிட். அடினைன்கிற நியூக்ளிக் ஆசிடும் குவானைன்கிற நியூக்ளிக் ஆசிடையும் சேர்த்து ஒரு பேர் சொல்றாங்க. என்ன பேரு? பியூரின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பக்கம் வருவோம். பிரிமிடின்லயும் ரெண்டு கெமிக்கல் சேர்ந்திருப்பாங்க, ரெண்டு நியூக்ளிக் ஆசிட். அதுல ஒன்னு சைட்டோசின். இது எல்லாமே புரோட்டீன்ஸ். ஏன்னா ஹியூமன் பாடி இஸ் கம்ப்ளீட்லி மேட் அப் ஆஃப் புரோட்டீன்ஸ் தான். சரிங்களா? சைட்டோசின். இந்த சைட்டோசினோட சிம்பிள் என்னன்னா சி. ரெண்டாவது தயமின். தயமினோட முதல் லெட்டர் டி. இந்த தயமின் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வைட்டமின் B1. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற வைட்டமின் B1 எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா டிஎன்ஏல ரெஸ்பான்சிபிளா இருக்கு. புரிஞ்சல? இப்ப எந்த வைட்டமின் டிஎன்ஏல பங்கு கொள்றாங்கன்னு கேட்டா வைட்டமின் B1 which is mean thiamine. சொல்றது புரிஞ்சுதா இல்லையா? இப்ப இந்த 4 கெமிக்கல்ஸ் ஏ ஜி சேர்ந்தது பியூரின், சி டி சேர்ந்தது பிரிமிடின்ஸ். புரிஞ்சுதா? அதை காப்பி பண்ணீங்களா? அதை காப்பி பண்ணுங்க. இந்த ஏ அடினைன் குவானைன்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நியூக்ளிக் ஆசிட். அதே மாதிரி சைட்டோசின் தயமின் என்னன்னு கேட்டாலும் நியூக்ளிக் ஆசிட். இந்த ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த கெமிக்கலா மாறுறாங்க. அடினைனும் குவானைனையும் சேர்த்து ஒரு பேரு பியூரின், சைட்டோசின் தயமினையும் சேர்த்து ஒரு பேரு பிரிமிடின். இது ரொம்ப முக்கியமான பாண்டு, கரெக்டா பார்த்து எழுதிக்கோங்க. புரியுது இல்லையா? இந்த ஜெனட்டிக்ஸ் படிக்கிறனால உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்லயுமே இந்த சிலபஸ் இருக்கு. இது யூபிஎஸ்சில இருக்கு. எஸ்ஐ எக்ஸாம், நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எஸ்எஸ்சில இருக்கு. இப்ப லாஸ்ட் டைம் நடந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் நடந்தது இல்லையா, என்டிபிசி நடந்தது இல்லையா, அதுல ஜெனட்டிக்ல இருந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப பேசிக்கா தான் கேட்டிருந்தாங்க. ஜெனட்டிக்ல இருந்து ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக் யாரு? ஆல்ரெடி வி நோ தட் கிரீகர் ஜோஹன் மெண்டல். அதுக்கப்புறம் அதுல டைஹைபிரிட் கிராஸ் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்ல இந்த டிசார்டர்ஸ், மரபியல் குறைபாடுகள், அது டிஎன்பிசில அடிக்கடி இப்ப கொஸ்டின் கேட்கறாங்க. ஏன்னா அதுல வந்து ஒரு டிசார்டர் வந்து அதிகமா கேட்கறான். ஏன்னா இப்ப லைஃப் ஸ்டைல் டிசார்டர் மாறிடுச்சு, அதனால அது கொஸ்டின் ஏரியாவா இருக்கு. புரியுதுங்களா இல்லையா? சரி, அப்ப இதெல்லாம் சேர்ந்தது நைட்ரஜன் பேஸா. இது எப்படி மிக்ஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். போட பாருங்க. இப்ப வந்து பியூரின்ஸ் பிரிமிடின்ஸ் ரெண்டு படிச்சோமா? என்னென்னலாம் இருக்கு? ஏ ஜி கி, இந்த பக்கம் சி டி. இது எப்படி மிக்ஸ் ஆயிருக்குன்னா குறுக்க மறுக்க கலந்திருக்கும். ஓகேங்களா? ஏ வந்து ஜியோட கனெக்ட் ஆயிருக்காது, ஏ வந்து டியோட கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப சி வந்து ஜியோட கனெக்ட் ஆயிருக்கும். இப்படிதான் மாறிதான் அவங்க கனெக்ட் ஆயிருக்கும். டிஎன்ஏ பாத்தீங்கன்னா நேரா இல்லாம இப்படி வளைஞ்சிருக்கு. வளைஞ்சிருக்கும் போது அதனுடைய கிராஸ் எப்படி இருக்கும்? கிறிஸ் கிராஸா தான் இருக்கும். சொல்றது புரியுதா? டிஎன்ஏ ஒருவேளை நேரா இருந்ததுன்னா இவங்களும் நேரா தான் ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. இது டிஎன்ஏ வளைஞ்சிருக்கிறனால அங்க அது வந்து இந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கமும் ஜாயிண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இப்ப போர்ட பாருங்க. இப்ப அடினைன் வந்து தயமினோடையும் சைட்டோசின் குவானைனோட எப்படி பாண்ட் ஆயிருக்குன்னா அடினைன் வந்து தயமினோட 2 பாண்ட் ஆஃப் ஹைட்ரஜனோட கனெக்ட் ஆயிருக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அடினைன் தயமினோட கனெக்ட் ஆயிருக்குன்னு சொன்னேன். எத்தனை செயினோட கனெக்ட் ஆயிருக்கு? 2 செயின், 2 கெமிக்கல் பாண்டோட கனெக்ட் ஆயிருக்கும். அதை கனெக்ட் பண்ற கெமிக்கல் யாரு? ஹைட்ரஜன். நைட்ரஜனை கனெக்ட் பண்றது யாரு? ஹைட்ரஜன். இப்ப நைட்ரஜன் பேஸ் தானே பார்த்துட்டு இருக்கோம். நைட்ரஜனுக்குள்ள இருக்கிற இந்த கெமிக்கலை கனெக்ட் பண்ணது யாரு? ஹைட்ரஜன்.
இப்ப அடுத்தது யாரு? சி வந்து ஜியோட இது ட்ரிபிள் பாண்டா கனெக்ட் ஆயிருக்கும். இங்க 3 செயின், அங்க 2 செயின். இது எப்படி கலந்திருக்கு? நேரா கலந்திருக்கா, குறுக்க மறுக்க கலந்திருக்கா? குறுக்க மறுக்க கிறிஸ் கிராஸா கனெக்ட் ஆயிருக்கா. அப்ப இந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேருனா, இந்த மாதிரி குறுக்க மறுக்க கலந்திருக்க பேர் என்னன்னா காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங் அப்படின்னு இதுக்கு பேர். தமிழ்ல நிரப்புக்கார இணை உறுதல். புரிஞ்சுது இல்லையா? காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங், நிரப்புக்கார இணை உறுதல்னு பேர். இத காப்பி பண்ணுங்க. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, நைட்ரஜன் பேஸ கனெக்ட் பண்ண பாண்ட் எதுன்னு கேட்பான். யாரு? ஹைட்ரஜன் பாண்ட் இல்லையா? அடினைன் வந்து தயமினோட டபுள் பாண்ட் ஆஃப் ஹைட்ரஜன், சைட்டோசின் வந்து குவானைனோட ட்ரிபிள் பாண்ட் ஆஃப் ஹைட்ரஜனோட கனெக்ட் ஆயிருக்கும். இது குறுக்க மறுக்க கலந்திருக்கிறனால இதுக்கு பேரு காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங். தமிழ்ல நிரப்புக்கார இணை உறுதல் அப்படின்னு இதுக்கு பேர். புரியுது இல்லையா? இது வச்சு ஒரு ரூல் ஒன்று இருக்கு, சர்காஃப் ரூல். அதான் முடிச்சவங்க இதை ஹெட்டிங்கா கொடுத்து வச்சுக்கோங்க. சர்காஃப் விதி. காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங் வரைக்கும் எழுதிட்டீங்களா? காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங்னா என்ன? கிறிஸ் கிராஸ் கனெக்ஷன், தமிழ்ல குறுக்க மறுக்கு கலப்புன்னு சொல்லுவாங்க. அப்ப அடினைன் வந்து தயமினோட டபுள் பாண்ட் ஆஃப் ஹைட்ரஜன், சைட்டோசின் வந்து குவானைனோட ட்ரிபிள் பாண்ட் ஆஃப் ஹைட்ரஜனோட கனெக்ட் ஆயிருப்பாங்க. இந்த குறுக்க மறுக்க கலந்திருக்கிறனால இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங், நிரப்புக்கார இணை உறுதல். இத சர்காஃப் அப்படின்னு ஒருத்தர் இது ஒரு ரூலா ஒண்ணு மாத்திருப்பாரு, சும்மா ஒன் லைனர் மாதிரி. அது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். கீழே எழுதிக்கோங்க, சர்காஃப் விதி, சர்காஃப் ரூல். இதை சொன்னவர் யாருன்னா எர்வின் சர்காஃப். இந்த லாவை சொன்னவர் யாரு? எர்வின் சர்காஃப். என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன சொல்ற, ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. நீங்க அடினைன் வந்து தயமினோட கிராஸா இணைஞ்சிருக்கா? எத்தனை பாண்டு? 2 பாண்ட் ஆஃப் ஹைட்ரஜன். சைட்டோசின் வந்து குவானைனோட பாண்ட் ஆயிருக்கா? எத்தனை பாண்டு? இங்க பாண்டோட எண்ணிக்கை சேமா இருக்கா, டிஃபரெண்டா இருக்கா? 2 3 டிஃபரெண்டா இருக்கு. ஆனா அடினைனோட அளவும் தயமினோட அளவும் சேம்னு சொல்றாரு. அதாவது குவாண்டிட்டி சேமா இருக்கும். புரியுற மாதிரி சொன்னா, அடினைனும் தயமினும் கிராஸா இணைஞ்சிருக்கு. ஆனா அடினைன் 10 கிராம் இருந்தாங்கன்னா, 10 கிராம்ல எழுதவே கூடாது, அது ராங். அது ppm தான் சொல்லணும். பட் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன். இப்ப அடினைன் 10 கிராம் இருக்காங்கன்னா தயமினும் 10 கிராம் தான். பாண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா அவனுடைய அளவு என்பது சேம் அப்படின்னு சொல்றான். இப்ப சைட்டோசின் 10 கிராம் இருந்தாங்கன்னா குவானைனும் 10 கிராம் தான் இருப்பாங்க. அப்ப இது என்ன சொல்றாங்க? ஏ அடினைன் அண்ட் தயமின் ஆர் சேம் குவாண்டிட்டி, சைட்டோசின் அண்ட் குவானைன் ஆர் சேம் குவாண்டிட்டி. இதுதான் அளவு என்பது மாறாது. அதுக்கு அதனுடைய அந்த டிஎன்ஏவோட மாலிகுல்ஸ் வந்து மாறாது. சொல்றது புரிஞ்சுதா? இதை சர்காஃப் ரூல் எழுதிக்கோங்க. சர்காஃப் ரூல் என்ன சொல்றாருன்னா, அடினைன் அண்ட் தயமின், adenine and thymine has same quantity. அதே மாதிரி guanine and cytosine and guanine are same quantity. தமிழ்ல புரியுது இல்லையா? அடினைன் மற்றும் தயமின் சம அளவு, அதே மாதிரி குவானைன் மற்றும் சைட்டோசின் சம அளவு. இவங்களாம் ஈக்குவல் குவான்டிட்டியில இருப்பாங்க. போத் ஆர் ஈக்குவல் குவான்டிட்டி. சொல்றது புரிஞ்சுது இல்லையா? இதான் சர்காஃப் விதி. இப்ப சர்காஃப் என்ன சொல்றாருன்னா, அளவு என்பது மாறாது. பாண்ட் எத்தனை வேணாலும் இருக்கட்டும், 2 3 எத்தனை வேணாலும் இருக்கட்டும், அதனால இருக்கிற குவாலிட்டியோட அளவு மட்டும் மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் சர்காஃப் ரூல். சொல்றது இவ்வளவுதான் நைட்ரஜன் பேஸ். நைட்ரஜன் பேஸ் என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் இப்ப டிஎன்ஏல எத்தனை மாலிகுல்ஸ் இருக்குன்னு சொன்ன? 3. அதுல ஃபர்ஸ்ட் மாலிகுல் என்ன படிச்சோம்?
sugar molecule which is called as deoxyribosugar sugar. ரெண்டாவது மாலிகுல் பேரு நைட்ரஜன் பேஸ். நைட்ரஜன் பேஸ் ரெண்டு வகைப்படுது, பியூரின்ஸ், பிரிமிடின்ஸ். பியூரின்ல என்னென்ன நியூக்ளிக் ஆசிட்? அடினைன், குவானைன். பிரிமிடின்ல சைட்டோசின், தயமின். இவங்க எப்படி இணைஞ்சிருக்காங்கன்னா கிறிஸ் கிராஸா இணைஞ்சிருக்காங்க. அடினைன் வந்து தயமினோட டபுள் பாண்ட் ஆஃப் ஹைட்ரஜன், சைட்டோசின் வந்து குவானைனோட ட்ரிபிள் பாண்ட் ஆஃப் ஹைட்ரஜன். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு நிரப்புக்கார இணைவுறுதல், காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங். சர்காஃப் ரூல். சர்காஃப் ரூல் என்ன சொல்றாங்கன்னா அடினைன், தயமின்ஸ், குவானைன், சைட்டோசின் இந்த நாலுமே பாண்ட்ல டிஃபரெண்ட் ஆனாலும் அளவுல சமம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் இது. ஓகேங்களா? இந்த நைட்ரஜன் இப்ப எப்படி கொஸ்டின் இல்ல ஒன் வேர்டா கேட்டா நைட்ரஜன் பேஸ் இஸ் அ டேஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டா ஹைட்ரஜன் பாண்ட். நல்லா கவனிங்க, மனிதனுடைய டிஎன்ஏ ஹைட்ரஜன் பாண்டு கிடையாது. புரியுதா? மனிதனுடைய டிஎன்ஏல மொத்தம் 3 மாலிகுல்ஸ் இருக்கு. அந்த 3 மாலிகுல்ஸையும் பாண்ட் பண்ணிருக்கிறது வேற கெமிக்கல். நைட்ரஜன் பேஸ் மட்டும்தான் ஹைட்ரஜன் பாண்ட். அதை மறந்துடக்கூடாது. நைட்ரஜன் பேஸ் இஸ் ஒன்லி ஹைட். அது கீழே எழுதி ஹைலைட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம அடுத்ததுல எழுதும்போது குழப்பாம இருக்கிறதுக்காக. நைட்ரஜன் பேஸ் இஸ் ஒன்லி a ஹைட்ரஜன் பாண்ட். நைட்ரஜன் காரம் மட்டுமே ஹைட்ரஜன் பிணைப்பு. அதை மட்டும் எழுதி பாக்ஸ் பண்ணிக்கோங்க அல்லது ஹைலைட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. நைட்ரஜன் காரம் மட்டுமே ஹைட்ரஜன் பிணைப்பு. அவ்வளவுதான். இப்ப நம்ம தேர்ட் மாலிகூல்ஸ் எழுதணும்னா பாயிண்ட் பண்ணு. தேர்ட் மாலிகூல்ஸோட பேரு பாஸ்பேட் குரூப். அவ்வளவுதான். தேர்டு மூலக்கூறோட பேரு பாஸ்பேட் தொகுதி. மூணாவது மாலிகுலோட பேர் என்ன? பாஸ்பேட் குரூப், பாஸ்பேட் தொகுதி. அதுல கால்சியம் பாஸ்பேட், நைட்ரஜன், ஹைட்ரஜன் பாஸ்பேட், சல்ஃபர் பாஸ்பேட் நிறைய இருப்பாங்க பாஸ்பேட். ஓகேங்களா? இதுல கால்சியம் பாஸ்பேட். அவ்வளவுதான். சாரி, பாஸ்பேட் குரூப்னு எழுதியிருக்க மொட்டையா. புரியுது இல்லையா? அப்ப டிஎன்ஏல மொத்தம் 3 மூலக்கூறு முடிச்சிட்டோம். நம்பர் 1 சுகர் மாலிகுல் டிஆக்சி ரைபோ சுகர், ரெண்டாவது நைட்ரஜன் பேஸ், மூணாவது பாஸ்பேட் குரூப். அவ்வளவுதான். இந்த 3 பேரும் சேர்ந்து கனெக்ட் ஆகி தானே டிஎன்ஏக்குள்ள இருப்பாங்க. அப்போ ஒரு டிஎன்ஏல எத்தனை மாலிகுல் இருக்குன்னு சொன்னேன்? 3. நைட்ரஜன் பேஸ் மட்டும்தான் ஹைட்ரஜன் பாண்ட். அப்ப இந்த 3 பேருமே இணைஞ்சுதான் டிஎன்ஏ ஃபார்ம் பண்றாங்க. அப்ப இந்த 3 பேருமே என்ன பாண்ட் அப்படின்னு கேட்டா பாருங்க, பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். இது என்ன பாண்ட்? பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். எழுதிக்கோங்க. இவை மூன்றும் பாஸ்போ டைஎஸ்டர் பிணைப்பு ஆகும். These molecules are bonded with phosphodiester. These molecules are bonded with phosphodiester. புரியுதா? இவங்க வந்து எதால ஆயிருக்காங்க? பாஸ்போ டைஎஸ்டர் அப்படிங்கிற பாண்டால ஆயிருக்கு. நைட்ரஜன் பாண்ட் மட்டும், நைட்ரஜன் பேஸ் மட்டும் ஹைட்ரஜன் பாண்ட். சொல்றது புரிஞ்சுதா? இப்போ ஹியூமன் டிஎன்ஏ இஸ் விச் பாண்ட்? பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். அவ்வளவுதான். ஓகே, இதுல பேக் போன் ஆஃப் டிஎன்ஏ யார் சொன்ன? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாஸ்பேட் எழுதுங்க, ரெண்டாவது நைட்ரஜன் பேஸ் எழுதுங்க. பேக் போன் ஆஃப் டிஎன்ஏ போட்டு ஒரு ஹைஃபன் போட்டு அந்த ரெண்டு பேர்த்தையும் எழுதிக்கோங்க. டிஎன்ஏவின் முதுகெலும்பு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாஸ்பேட் குரூப். ஏன்னா புக்ல 10th புக்ல இதுதான் கொடுத்துருக்கறனால ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பாஸ்பேட் குரூப், பாஸ்பேட் தொகுதி, ரெண்டாவது நைட்ரஜன் பேஸ். இந்த ரெண்டு போத்துன்னு கேட்டாலும் சரிதான், தனித்தனியா கேட்டாலும் எப்படி கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்க வேண்டியதான். இது வரைக்கும் புரிஞ்சுதா? கிளியரா? யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே. இப்போ நம்மளுக்கு எது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா டிஎன்ஏவோட அந்த மாலிகூல்ஸ் எல்லாம் படிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இப்போ இதுல வந்து ஒரு இந்த எக்ஸாம் கொஸ்டினுக்கு வர போறோம். குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருந்த கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டின் இதை எழுதி பாக்ஸ் பண்ணி செப்பரேட்டா வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, 2 1 மார்க். நியூக்ளியோசைடுனா என்ன? நியூக்ளியோசைடு நியூக்ளியோசைடு. ரெண்டாவது நியூக்ளியோடைடு.
எழுதுங்க. நியூக்ளியோசைடுனா என்ன, நியூக்ளியோடைடுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாட் இஸ் நியூக்ளியோசைடு அண்ட் வாட் இஸ் நியூக்ளியோடைடு? டிஎன்ஏல மொத்தம் எத்தனை மாலிகுல்ஸ் இருக்கு? 3 மாலிகுல். வாட் ஆர் த மாலிகுல்ஸ் ஆர்? சுகர் மாலிகுல், நைட்ரஜன் பேஸ், பாஸ்பேட். இதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் மட்டும் சொல்லுங்க. சுகர் மாலிகுல், இந்த ரெண்டையும் சேர்த்து நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவோம். அப்ப நியூக்ளியோசைடுனா யாரையும் சேர்ந்தது? சுகர் மாலிகுல் பிளஸ் நைட்ரஜன் பேஸ். எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன். சர்க்கரை மூலக்கூறு பிளஸ் நைட்ரஜன் காரம், இந்த ரெண்டும் சேர்ந்தது நியூக்ளியோசைடு. இங்க வார்த்தையை நல்லா கவனிக்கணும். இது சைடு, இது டைடு அப்படின்னு கொடுத்துருப்பான். நியூக்ளியோசைடுங்கிறது யாரெல்லாம் சேர்ந்தது? சுகர் மாலிகுல் பிளஸ் நைட்ரஜன் பேஸ். இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்ப அடுத்தது நியூக்ளியோடைடுனா யாருன்னு சொல்லி பார்க்கலாம். டிஎன்ஏ மொத்தம் எத்தனை மாலிகுல்ஸ் இருக்கு? 3. சர்க்கரை மூலக்கூறு, நைட்ரஜன் பேஸ், பாஸ்பேட். இந்த 3 பேத்தையும் சேர்த்து நியூக்ளியோடைடுன்னு சொல்லணும். பட் இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, நியூக்ளியோடைடுனா நியூக்ளியோசைடு பிளஸ் பாஸ்பேட்னு எழுதணும். கரெக்ட் தானே? எப்படி எழுதினாலும் நியூக்ளியோசைடுனா யாரு? சுகர் மாலிகுல் நைட்ரஜன் பேஸை சேர்த்து எப்படி சொன்னோம்? நியூக்ளியோசைடு. இதோட பாஸ்பேட்டையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நியூக்ளியோடைடு. எழுதிக்கோங்க, அவ்வளவுதான். அப்ப நியூக்ளியோடைடுங்கிறது சுகர் மாலிகுல் பிளஸ் யாரு? நைட்ரஜன் பேஸ். சாரி, சுகர் மாலிகுல், நைட்ரஜன் பேஸ், பாஸ்பேட். இது மூணும் சேர்ந்தவங்க. புரியுதா இல்லையா? கிளியரா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 2024 அண்ட் 25 ஓட குரூப் 4 அண்ட் குரூப் 2 கொஸ்டின். புரிஞ்சுதா? சரி, இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போற தலைப்பு 2022ஓட குரூப் 1 கொஸ்டினுக்கு போக போறோம். என்ன கொஸ்டின்? ரொம்ப சிம்பிளா, இதாவது கொஞ்சம் மேட்ச் மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அந்த குரூப் 1 எக்ஸாம்ல டைரக்டா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி 2022ல டிஎன்பிஎஸ்சில குரூப் 1ல டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தான். டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் கிட்டத்தட்ட 12th புக்ல ஒரு 15 பக்கம் இருக்கும். நம்ம டிஎன்ஏ பாடியில எப்படி ரிப்ளிகேட் ஆகி டிஎன்ஏ எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி. இட் இஸ் நாட் அ சயின்ஸ், இட் இஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நீங்க யூபிஎஸ்சில இருந்து குரூப் 1ல இருந்து குரூப் 2ல இருந்து மெயின்ஸ்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. அப்ப ப்ரிலிமினரிலேயே இருக்கு. குரூப் 1லயே ப்ரிலிமினரிலேயே சயின்ஸ் அண்ட் டெக் 2-3 கொஸ்டின் கேட்கறாங்க. நானோ டெக்னாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி. நானோ டெக்னாலஜி, ஏஐ இப்ப வந்தனால இப்ப ஏஐ பத்தி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகேங்களா? அதை பத்தி கொஸ்டின் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொபாட்டிக்ஸ், அது கேட்கறாங்க. வேக்சின், தடுப்பூசி கேட்கறாங்க. அப்ப ஹார்ட்டை சர்ஜரி பண்ற ரோபோ ஒன்று இருக்கு, சைனீஸ் கண்டுபிடிச்சது. அந்த ரோபோவை உடம்புக்குள்ள அனுப்பிடுவாங்க. அந்த ஹார்ட்டை அதுவா ஆட்டோமேட்டிக்கா சர்ஜரி பண்ணி அதுவே வெளியே வந்துடும். சின்னதா ஒரு ஹோல் மட்டும் பண்ணி போயிடுவாங்க. ஓகேங்களா? இப்ப எல்லாமே வந்துருச்சு. அப்ப இதெல்லாமே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின்ஸ். அப்புறம் ஐவிஎஃப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஐசிசிஎஸ்ஐனா என்ன, இந்த மாதிரி செயற்கை சோதனை குழாய் குழந்தைகள், ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் டெக்னிக், கிரையோஜெனிக் டெக்னிக். இப்போ லாஸ்ட் குரூப் 1 கொஸ்டின் கிரையோ அப்படின்னாலே குளிர்ச்சின்னு அர்த்தம், ஃப்ரீஸ் அப்படின்னு அர்த்தம். அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் புக்ல சோர்ஸ் இருக்கான்னு கேட்டால் 100% இருக்கு. இதை பத்தி நம்ம 90% புக்லயே தெரிஞ்சுக்கலாம். சமச்சீர் கல்வி 12th புக்ல கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சது இல்லையா? ஸ்கூல் புக்லயே அவ்வளோ கண்டென்ட் இருக்கு நம்மளுக்கு. லோயர் புக்ல இருக்கான்னு கேட்டா 10th 9th இருக்கு. நானோ டெக்னாலஜி பத்தி 9th நிறையாவே இருக்கு நானோ பத்தி. புரியுதுங்களா இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு எடுக்கும்போது சோர்ஸ் எல்லாம் சொல்லிடுவேன் எங்க இருக்கு. நீங்க அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிக்கிறதுக்கு முன்னால சயின்ஸோட பேசிக் இந்த புக்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியா புரியும் உங்களுக்கு. சொல்றது புரிஞ்சுதா? அது நான் வந்து உங்களுக்கு செப்பரேட்டா அது என்னென்ன டாபிக்ல கவர் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி தான் இப்போ இந்த கொஸ்டின் குரூப் 1ல டிஎன்ஏ ரிப்ளிகேஷன். டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம்லயும் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் எக்ஸாம்லயும் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இப்ப அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஹெட்டிங் போட்டுக்கோங்க, டிஎன்ஏ ரிப்ளிகேஷன். டிஎன்ஏ இரட்டிப்படைதல். டிஎன்ஏ ரிப்ளிகேஷன், டிஎன்ஏ இரட்டிப்படைதல். இது ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன மீனிங்னு சொல்லிடுறேன். டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் என்னன்னா, ஒரு டிஎன்ஏ 2 டிஎன்ஏவா மாறும். இந்த கரோனா டைம்ல இந்த வைரஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு வைரஸ்குள்ள இருந்து இன்னொரு வைரஸ் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திருக்கீங்களா? ஒரு பப்பிள்ல இருந்து ஒரு பப்பிள் 2-3 வெளியே. அதே மாதிரிதான் ஹியூமன் பாடியில் இருக்கிற வைரஸ். புரியுதா? இப்ப அந்த வைரஸ் ஒரு வைரஸ்ல இருந்து ஒரு வைரஸ் என்ன செய்யும்? பிரிஞ்சு வரும். அதே மாதிரிதான் நம்மளுடைய பாடியில ஒரு டிஎன்ஏ உள்ள இருந்து 2 டிஎன்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணும். புரியுதா? ஒரு தாய் டிஎன்ஏ 2 சேய் டிஎன்ஏவா மாறுறதா டிஎன்ஏ ரிப்ளிகேஷன். அப்போ ஒரு டிஎன்ஏ வந்து 2 டிஎன்ஏவா மாறணும்னா ஃபர்ஸ்ட் அது மெச்சூரா இருக்கணும். அப்ப மெச்சூர் டிஎன்ஏ தானே 2 யங் டிஎன்ஏவை ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப அந்த மெச்சூரா இருக்கிற டிஎன்ஏ பேரண்ட் டிஎன்ஏன்னு சொல்லுவோம்.
தாய் டிஎன்ஏ. அதுல இருந்து உருவாகிற ரெண்டு என்ன சொல்லுவோம்? டாட்டர் டிஎன்ஏன்னு சொல்லுவோம். தமிழ்ல சேய் டிஎன்ஏன்னு சொல்லுவோம். பேரண்ட் டிஎன்ஏனா மதர், மதரை குறிக்கிறது, அதாவது மெச்சூரான டிஎன்ஏ. அதுல இருந்து ரெண்டு டிஎன்ஏ தனியா யங்கா வர்றதுக்கு பேரு டாட்டர் டிஎன்ஏ. சயின்ஸ்ல டாட்டர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா இல்லையா? தமிழ்ல சேய் டிஎன்ஏன்னு சொல்லுவோம். ஒரு டிஎன்ஏ ரெண்டு டிஎன்ஏயும் மாறுறது தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். தமிழ்லயே பாருங்க, இரட்டிப்படைதல் அப்படின்னு என்னது? ஒரு ரெண்டு மடங்கா மாறுறது, ஒரு மடங்கு ரெண்டு மடங்கா மாறுறது அந்த ரெப்ளிகேஷன். இதுல என்னென்ன என்சைம்ஸ் எல்லாம் ரெஸ்பான்சிபிள் புக்ல டயக்ராமோட கொடுத்துருப்பா. நம்மளுக்கு இங்க டயக்ராம் தேவையில்லை. இதுல டைரக்டா தான் இந்த கொஸ்டினே கேட்க முடியும். ஸோ அதனால டைரக்டாவே நம்ம என்ன பண்ண போறோம்? ஒன் வேர்டு மாதிரி எழுதிட போறோம். சரிங்களா? மொத்தம் ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் வரும். அதை பத்தி பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் தாய் டிஎன்ஏ ரெண்டு டிஎன்ஏவும் மாறுறது தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இதுல என்னென்ன என்சைம்ஸ் ரெஸ்பான்சிபிள் தான் பார்க்க போறோம். இதுக்கு ஒரு டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. ஒரு தாய் டிஎன்ஏ இரண்டு சேய் டிஎன்ஏவாக உருவாவது டிஎன்ஏ இரட்டிப்பாதல் ஆகும். ஒரு தாய் டிஎன்ஏ இரண்டு சேய் டிஎன்ஏவாக உருவாவது டிஎன்ஏ இரட்டிப்பாதல் ஆகும். A parent DNA produce a parent DNA produces two daughter DNA. ஒரு தாய் டிஎன்ஏ ரெண்டு சேய் டிஎன்ஏவை உருவாக்குதுன்னா இதுக்கு பேர் என்ன? டிஎன்ஏ ரிப்ளிகேஷன். ஹாவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? புரியுதா? இப்ப இதை பத்தி பார்க்கலாம். பாருங்க போர்டை ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வரைஞ்சிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் இந்த ரைட் சைட்ல இருந்து போறோம். சும்மா டிஎன்ஏ டயக்ராம் மட்டும் சிம்பிளா மட்டும் போட்டுட்டு என்சைம்ஸ் எழுத போறோம். ஓகே, இதுதான் பேரண்ட் டிஎன்ஏ, தாய் டிஎன்ஏ. இது பாயிண்ட் 1. இந்த பேரண்ட் டிஎன்ஏ தான் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? டூ டாட்டர் டிஎன்ஏ. உடனே டூ டாட்டர் டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்ப அம்மால இருந்து ஒரு குழந்தை உருவாகுதுன்னா அந்த அம்மாவுக்கு நிறைய சத்துக்கள் எடுத்துக்கணும். அயன் கண்டென்ட், புரோட்டீன்ஸ் எல்லாம் எடுத்தாதான் அந்த குழந்தைக்கு தேவையான புரோட்டீன்ஸ் எல்லாம் கிடைச்சு குழந்தை டெவலப் ஆகும் இல்லையா? அதே மாதிரிதான் இங்கேயும். உடனே வந்து ஒரு தாய் டிஎன்ஏ ரெண்டு ப்ரொடியூஸ் பண்ணாது. அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு வரும். அப்ப இந்த ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஹெலிகேஸ், ரெண்டாவது பிரைமேஸ். பிரைமேஸ் வேண்டாம். இங்க எழுதுறது எல்லாமே என்சைம்ஸ், நொதிகள். பாயிண்ட் 2. நீங்க ஒவ்வொரு டயக்ராமும் வரையும் போது அங்கேயே பாயிண்ட் எழுதுற மாதிரி கேப் விட்டுருங்க. இல்லைன்னா இப்படி எழுதிட்டு வாங்க கீழே 1 by 1. பக்கத்துல அந்த ஒன் லைனர் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? இதை எழுதுங்க.
இதுல அப்படியே ஆர்டர் எழுதிட்டு வாங்க. 1 by 1 எழுதினீங்கன்னா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் கிடைக்கும் எழுதுறதுக்கு உங்களுக்கு. இங்க எழுதி இருக்கிறது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா என்சைம்ஸ், நொதிகள் தான் இங்க எழுதியிருக்கும். புரியுதா? நொதிகள்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப சோடாவை நம்ம வந்து பாட்டில குலுக்கிட்டு ஓபன் பண்ண மேல பொங்கி வருது பாத்தீங்களா? அதே மாதிரி நம்ம பாடியில ஒரு ஃபெர்மெண்டட் பொருள் பொங்கி வரும், அதுதான் என்சைம், நொதிகள்னு சொல்றோம். வேற ஒண்ணும் இல்ல. எழுதிட்டீங்களா? இப்ப பாருங்க, பேரண்ட் டிஎன்ஏ தான் ரெண்டு எதை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு, டாட்டர் டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. புரியுதா இல்லையா? இந்த ஆறாவது பாயிண்ட் தான் டாட்டர் டிஎன்ஏ, சேய் டிஎன்ஏ. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? பேரண்ட் டிஎன்ஏ, தாய் டிஎன்ஏ. இந்த தாய் டிஎன்ஏ தான் ரெண்டு சேய் டிஎன்ஏ என்ன பண்ணிருக்கு, ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. புரியுதா? இப்போ ஒவ்வொரு என்சைம்ஸா பார்க்கலாம். ஒரு பேரண்ட் டிஎன்ஏ நல்லா கவனிச்சுக்கோங்க. டிஎன்ஏ ஒரு தாய் டிஎன்ஏவை ஃபர்ஸ்ட் இரண்டாக பிரிக்கிற என்சைம் யாருன்னா ஹெலிகேஸ். புரியுதா? ஹெலிகேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் ஃபர்ஸ்ட் தாய் டிஎன்ஏவை ரெண்டா டாட்டராக பிரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த கொஸ்டின் தான் 2022ஓட குரூப் 1 கொஸ்டின். என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, விச் என்சைம் இஸ் ரெஸ்பான்சிபிள், விச் என்சைம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அன்வைண்டிங் டிஎன்ஏ மாலிகுல்ஸ், தாய் டிஎன்ஏவை இரண்டாக பிரிக்கும் நொதி எதுன்னு கேட்டிருந்தா. விச் இஸ் ஆன்சர் ஹெலிகேஸ். புரியுது இல்லையா? இதில் அந்த ஸ்டோரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் தர எழுதிக்கலாம். அப்ப இந்த ஹெலிகேஸ் என்ன பண்ணுதுன்னா, ஒரு இது மதர் டிஎன்ஏவை ரெண்டு டாட்டர் டிஎன்ஏவா ஸ்பிளிட் அவுட் பண்ணிருச்சு. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் டோப்போ ஐசோமெரேஸ்ங்கிற என்சைம் ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, டிஎன்ஏ என்ன இருக்கும், முறுக்கி இருக்கும். இப்ப நம்ம கிட்ட ஒரு கயிறு இருக்கு, அது நல்லா டைட்டா முறுகி இருக்குன்னா சமமா வெட்ட முடியுமா? அதைய முடியாது. அது வந்து அந்த முடிச்செல்லாம் இல்லாம இருக்கும்போது தான் கரெக்டா அதை வெட்ட முடியும். அதே மாதிரிதான் டிஎன்ஏ இப்படி இருக்கிறனால அந்த முடிச்சுக்களை தனித்தனியா பிரிக்கிற டிஎன்ஏ என்சைம் யாருன்னா டோப்போ ஐசோமெரேஸ். என்ன பண்ணுது, இப்படி முடிச்சா இருக்கிற டிஎன்ஏவை இப்படி சிங்கிளா பிரிச்சிருது. பிரிச்சாதான் அது உடஞ்சு விழுந்து புதுசா டெவலப் ஆக முடியும். புரிஞ்சுதா? அப்ப டோப்போ ஐசோமெரேஸ் என்ன பண்ணுது, டிஎன்ஏல இருக்கக்கூடிய ட்விஸ்ட அன்ட்விஸ்ட் பண்ணுது, முடிச்சுக்களை விடுவிக்குது. புரியுதா இல்லையா? அதுக்கப்புறம் இப்ப விடுவிச்சப்பட்டுருச்சா, அதுக்கப்புறம் ஆர்என்ஏ பிரைமர்னு ஒருத்தங்க வராங்க. அவங்களுடைய ரெஸ்பான்சிபிள் என்னன்னா, ஒவ்வொரு டிஎன்ஏக்கும் புரோட்டீன் வேணுமா? ஏன்னா ஹியூமன் பாடி இஸ் கம்ப்ளீட்லி மேட் அப் ஆஃப் புரோட்டீன். அந்த புரோட்டீனை சப்ளிமெண்டா கொடுக்கறது யாரு? ஆர்என்ஏ பிரைமர். இப்ப இதுக்கு புரோட்டீன் கிடைச்சிருச்சு. கிடைச்சதுக்கு அப்புறம் அஞ்சாவது பாயிண்ட் பாருங்க, டிஎன்ஏ பாலிமரேஸ்ங்கிற என்சைம் என்ன பண்ணுனா, ஒவ்வொரு டிஎன்ஏக்குடைய பேக் போன் நியூக்ளியோடைட்ஸ் படிச்சமா, சர்க்கரை மூலக்கூறு, சுகர் மாலிகுல், நைட்ரஜன் பேஸ், அப்புறம் பாஸ்பேட், இதெல்லாம் இணைச்சாதானே டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதை கொடுக்கறது யாரு? டிஎன்ஏ பாலிமரேஸ். இப்ப அதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் டிஎன்ஏ ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுல ஒன்னு பின்தங்கிய இலை, லாகிங் ஸ்ட்ராண்ட்ஸ். அதாவது ஒரு 10 டிஎன்ஏல ஒரு டிஎன்ஏ 10 டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அதுல 1-2 வேஸ்டா தான் இருக்கும். அது கொஞ்சம் வீக்கா இருக்கும். அந்த வீக்கா இருக்கிறது இங்க என்ன சொல்றாங்க, லாகிங் ஸ்ட்ராண்ட். அதுல பெஸ்டா இருக்கிறத லீடிங் ஸ்ட்ராண்ட். இவங்க எல்லாம் வந்து பாடியில ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. இவங்க உடஞ்சு விழுந்து மறுபடியும் ரீப்ரொடியூஸ் ஆகி வருவாங்க. ஓகேங்களா? அப்ப 2 டிஎன்ஏ ப்ரொடியூஸ் ஆகுது. வழிநடத்தும் இலைகள், பின்தங்கிய இலைகள். இந்த பின்தங்கிய இலைக்கு இனி ஒரு பேர் இருக்கு, ஒகசாகி பிராக்மெண்ட்ஸ் பேர். அதை நான் எழுதி போறேன் அழிச்சு. இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்ப நோட்ஸ் எழுதலாமா? அப்படி எழுதிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஹெலிகேஸோட ஃபங்க்ஷன் என்ன? அன்வைண்டிங் டிஎன்ஏ மாலிகுல், டிஎன்ஏவை இரண்டாக பிரிக்கும் நொதி. பக்கத்துல எழுதுங்க, ஹெலிகேஸ் பக்கத்துல. அன்வைண்டிங் டிஎன்ஏ மாலிகுல், டிஎன்ஏவை இரண்டாக பிரிக்கும் நொதி. எழுதியாச்சா? டிஎன்ஏவை ரெண்டா பிரிச்சிருச்சு யாரு? ஹெலிகேஸ். இதுதான் 2022ஓட
குரூப் 1 கொஸ்டின் ஹெலிகேஸ். ஓகே, இப்ப டிஎன்ஏ ரெண்டா பிரிச்சிருச்சு இல்லையா? அதுக்கப்புறம் அதுல ட்விஸ்ட் இருந்ததா? அந்த முறுக்கல்களை விடுவிச்சது யாரு? டோப்போ ஐசோமெரேஸ். அது பக்கத்துல எழுதிக்கோங்க. அன்ட்விஸ்டிங் டிஎன்ஏ மாலிகுல், டிஎன்ஏவின் முறுக்கல்களை விடுவிக்கும் நொதி. அன்ட்விஸ்டிங் டிஎன்ஏ மாலிகுல் என்சைம். டிஎன்ஏ தமிழ் என்ன எழுதினீங்களா? டிஎன்ஏவின் முறுக்கல்களை விடுவிக்கும் நொதி யாரு? டோப்போ ஐசோமெரேஸ். இப்ப டிஎன்ஏ முறுக்கல்கள் விடுவிச்சதுக்கு அப்புறம் இப்படி சிங்கிள் ஆயிட்டாங்க. இப்ப அடுத்தது ஆர்என்ஏ பிரைமர் தானே. இந்த ஆர்என்ஏ பிரைமர் என்ன பண்ணுதுன்னு சொன்ன? என்ன பண்ணுது? சிந்தசிஸ் புரோட்டீன்ஸ் ஃபார் த டிஎன்ஏ. சிந்தசிஸ் புரோட்டீன்ஸ் ஃபார் த டிஎன்ஏ. டிஎன்ஏவுக்கான புரதங்களை உற்பத்தி செய்தல் யாரு? ஆர்என்ஏ பிரைமர். டிஎன்ஏவுக்கான புரதங்களை உற்பத்தி செய்தல். இப்ப புரோட்டீனை வலை கொடுத்துருச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அது அப்படியே ஸ்டாமினா பெற்று அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகுதா? டெவலப் ஆகும்போது டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன பண்றாங்க? அதுக்கு தேவையான நியூக்ளியோடைட்ஸ். என்னென்ன நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு? சுகர், நைட்ரஜன் பேஸ், பாஸ்பேட், இது மூணு சேர்ந்தா நியூக்ளியோடைட் அதை கொடுக்குது. அப்ப என்ன எழுதிருக்கீங்கன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் பக்கத்துல இட் எழுதிக்கோங்க. இட் லிங்க்டு த டுகெதர், இட் லிங்க்டு நியூக்ளியோடைட்ஸ், இட் லிங்க்டு நியூக்ளியோடைட்ஸ் டு த டிஎன்ஏ. தமிழ்ல டிஎன்ஏவுக்கான நியூக்ளியோடைடுகளை இணைக்கிறது. நியூக்ளியோடைடுகளை இணைக்கிறது. நியூக்ளியோடைடை இணைக்குது, அட்டாச் பண்ணுது. புரிஞ்சுதா? இப்ப டிஎன்ஏ அட்டாச் பண்ணோடனே டிஎன்ஏ ரெண்டு டெவலப் ஆயிருச்சு. அதுல ஒண்ணு லாகிங் ஸ்ட்ராண்ட். லாகிங் என்ன மீனிங்? வீக்கா இருக்கிறது. எப்படியோ 10ல் 1 டேமேஜா தான் இருக்கும். மீதி எல்லாம் வழிநடத்தும் இலைகள், லீடிங் ஸ்ட்ராண்ட், பெஸ்டான டிஎன்ஏ.